கீரை கடையல் செய்கிறது எப்படின்னு பார்த்துடலாமா? தோரம்பருப்பு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு 2 பச்சை மிளகா, பூண்டு, தக்காளி, வெங்காயம் தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்லோவில் வச்சு தட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பருப்பு வெந்தோடனே முருங்கைக்கீரை போட்டுக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது நல்லா வெந்தோடனே கல்சட்டியில் போட்டு கல் உப்பு போட்டு நல்லா கரைஞ்சிக்கலாம். கடைஞ்ச கீரையில் வேக வச்ச பருப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். தாளிக்கிற கிண்ணத்தில் எண்ணெய், கடுகு, சீரகம், காஞ்ச மிளகா, வெங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பெருங்காயத்தூள் போட்டால் ரெடி.